நமஸ்காரம். ஆஸ்ட்ரோ பிருந்தா கோயம்புத்தூர்லேருந்து. நம்ம திரும்ப திரும்ப ஒரே ரிப்பீட்டடான பதிவுகளுக்கு நிற்கிற மாதிரி எனக்கும் படுது. ஏன் அப்படின்னா, அந்த பதிவுகள் தான் எனக்கு கிளையண்ட்ஸாக 190 பேர் வர்றது. அந்த பதிவுகள் சம்மந்தமாக தான் 190 பேர் வராங்க. நம்மளோட 10ஆம் பாவம், நம்மளோட 2ஆம் பாவம், 7ஆம் பாவம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தானே கிளைண்ட் வருவாங்க. நம்மளோட 7 பொறுத்தான கிளைண்ட் வருவாங்க, நம்மளோட 2 பொறுத்தான கிளைண்ட் வருவாங்க. எனக்கு 2 7 செவ்வாய். அப்போ மாங்கல்யம் சம்மந்தமாக தானே என்கிட்ட மேக்ஸிமம் கிளைண்ட் வரணும். இல்லை 10ஆம் பாவம் கடகம். அப்போ வீட்டில் நிம்மதி, வீடை பற்றியோ இல்லை தாயோடு உள்ள பிரச்சனையை பற்றியோ சுகஸ்தானத்தை பற்றி கேட்டு தான் என்கிட்ட கிளைண்ட்ஸ் வருவாங்க. 90% அந்த மாதிரி தான் என்னோடய கிளைண்ட்ஸு. அந்த சுகஸ்தானம் மேபி பர்சனல் லைஃபாலையும் இருக்கலாம், குழந்தைகளாலையும் இருக்கலாம், காரணகாரியங்கள் வேறு. ஆனால் என்னோட முக்கியமாக என்கிட்ட வரவங்களாம் மேக்ஸிமம் பர்சனல் விஷயங்களுக்கான தீர்வை நோக்கி வரவங்க தான் இருப்பாங்களே தவிர, கேரியருக்குன்னு வர்றவங்க லீஸ்ட் ப்ரையாரிட்டி. கேரியரில் எனக்கு ப்ரோக்ரஸ் வேணும், கேரியரில் மாற்றம் வேணும்னு கேட்குறவங்க பர்சன்டேஜ் அளவில் ரொம்ப கம்மி. நான் திருப்பி ஏன் அதே மாங்கல்யத்தை நோக்கி, திருமண வாழ்க்கையோட தரத்தை நோக்கி நான் திருப்பி இப்போ கொண்டு வரேன் அப்படின்னா, இந்த ப்ரையாரிட்டியால் தான். சில அமைப்புகள் ஜாதகத்தில் இருக்கிறவங்க அவ்வளோ சீக்கிரம் திருமண வாழ்க்கைக்குள்ளே இண்டல்ஜ் ஆகியிருக்க வேண்டாம். இதை பேரண்ட்ஸ் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. என்னோடய மாஸ்டர் சொல்லுவார், திருமணம் அப்படிங்கிறது 2 மனத்தோடைய இணைவு. அந்த 2 மனங்களுக்கும் அந்த 2 சோலுக்கும் தேவை ஏற்படணுமா. எனக்கு ஒரு வாழ்க்கைத்துணை வேணும், உடலளவுலையோ மனதளவுலையோ எனக்கு ஒரு வாழ்க்கைத்துணை வேணும்னு பர்சனலாக அவங்க ஃபீல் பண்ணும்போது ஏற்படும் உறவு தான் மேனேஜபிளாக இருக்குமே தவிர, ஒரு காரியத்துக்காக நமக்கு ஆம்பளை வீட்டுக்கு ஒரு ஆம்பளை வேணும், நமக்கு வீட்டுக்கு ஒரு பொம்பளை வேணும் சமைச்சு போடுறதுக்கோ, இல்லை நமக்கு உடல் ரீதியாக ஒரு திருப்தியை கொடுக்கறதுக்கு ஒரு ஆணோ பெண்ணோ வேணும், இல்லை குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆண் வேணும், சேஃப்டி செக்யூரிட்டிக்காக ஒரு ஆண் வேணும், எனக்கு சமைச்சு போடுறதுக்கு துணி துவச்சி போடுறதுக்கு ஒரு பெண் வேணும், இல்லை எங்கள் அம்மா அப்பா கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க, எங்கள் சமூகத்தில் இந்த வயசில் கல்யாணம் ஆகலைன்னா ஏன்னு கேட்பாங்க, ஏன் இன்னும் தாமதமாக இருக்குன்னு கேட்பாங்க, அக்கம் பக்கம்லாம் பார்க்குறாங்க, சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிர்பந்தங்களுக்காக, எக்ஸ்டர்னல் ப்ரெஷருக்காக நடைபெறக்கூடிய திருமணத்தில் ஆல்ரெடி 30% டேமேஜ் ஆல்ரெடி மேடு அப்படின்னு என்னோட மாஸ்டர் சொல்லுவார். நிர்பந்திக்கப்படுற திருமணம் இதெல்லாம் காலத்தின் கட்டாயம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிர்பந்தத்தால் ஏற்படுற திருமணம், காரணகாரியத்துக்காக ஏற்படுற திருமணம். 2 மனசுக்கும் 2 உடலுக்கும் அந்த ஒரு ரீப்ரொடக்ஷனுக்கு நம்ம ரெடி, சந்ததியை உருவாக்குறதுக்கு நம்ம ரெடி அப்படின்னு இந்த உடலுக்கும், நமக்கு ஒரு வாழ்க்கை துணை வேணும், ஒரு கம்பெனின் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த மனசுக்கும் தோணணுமா. அந்த மாதிரி தோன்றும் போது ஏற்படும் திருமணம் தான் ஓரளவுக்கு சேஃப் கேம்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவார். இதில் ஸ்பெசிஃபிக்காக நான் ஏன் இப்போ இந்த பதிவு போடுறேன்னா, காலையிலேருந்து ஒரு 2-3 நாளாக என்னால் மேட்ச் மேக்கிங் பார்க்க முடியல, அப்பாயின்மெண்ட்டால் மேட்ச் மேக்கிங் பார்க்க முடியல. பின்னே ஆஸ் யூஷுவல் எனக்கு ஒரு பிரேக் வேண்டி இருந்தது. வாரம் ஒரு நாள் நம்ம உடம்பு கம்பல்சரி ரெஸ்ட்டு கேட்டுறது. இப்போல்லாம் ஒன்றா தலைவலியில் நிற்கும், இல்லை தொண்டவலியில் போய் நிற்கிது, அது ஏன் கொடுப்பேன். அப்போ அந்த ரெஸ்ட்டும் நான் விட வேண்டியதாக போச்சு. இன்றைக்கி தான் மேட்ச் மேக்கிங் ஃபுல் டே எடுத்திருக்கேன். எல்லா திருமண பொருத்தத்துக்கு யாரெல்லாம் கேட்டிருந்தாங்களோ பார்க்கலாம் அப்படின்னு. மேக்ஸிமம் இன்றைக்கி நான் பார்த்ததில் கடக லக்னம், சிம்ம லக்னம் வந்துடுறாங்க இருக்காங்க. இன்றைக்கி நான் பார்த்தது எல்லாமே. இன்றைக்கி யாரெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ உங்களுக்கு தெரியும், எனக்கு மேடம் இன்றைக்கி தான் ரிப்போர்ட் அனுப்பிச்சாங்க, நீங்களும் ஆமான்னு சொல்லுவீங்க. யாரெல்லாம் திருமண வாழ்க்கையில் அவ்வளோ சீக்கிரம் போய் இண்டல்ஜ் ஆகிடக்கூடாது. நான் ஜென்ரலாகவே திருமண வாழ்க்கையில் எப்போ போய் கனெக்ஷன் ஏற்படுத்திக்கணுங்கிறத நான் சொல்லிட்டேன். மனமும் உடலும் இணையணுங்கிற எண்ணம் வரும்போதுன்னு, அவரவர் சுய விருப்பத்துக்கு ஏற்றபடின்னு, கட்டாயத்தின் பேரில் கிடையாதுன்னு. இதில் எஸ்பெஷலி யாரெல்லாம் திருமண வாழ்க்கைக்குள்ளே அவசரப்பட்டு குதிச்சிடக்கூடாது. ஏன்னா திருமணம் அப்படிங்கிறது மாரகஸ்தானம், யாருமே மறந்துடக்கூடாது. 2 7 தான் காலபுருஷனோட ஒரிஜினல் மாரகாதிபதி. 2ஆம் பாவமும் 7ஆம் பாவமும் தான் மாரகஸ்தானம். அப்படி மாரகாதிபதி யார்? சுக்கிரன். ஆல்ரெடி சுக்கிரன் இல்லாமல் ஒரு மாரகம் வாழ்க்கையில் நடக்காது. சாவுக்கு நிகரான ஒரு கண்டம் ஒரு மனிதருக்கு ஏற்படாது. எந்த ஒரு உயிர்கண்டம் வந்தாலும் சுக்கிரன் டைரெக்டாக இன்டைரக்டாக ப்ராமினெண்ட்டாக ரூல் பண்ணணும் முதல்ல, அந்த கண்டம் ஏற்பட்டாலே. ஆனால் அந்த சுக்கிரன் தானே நம்ம கலத்திரகாரகனும் பேசுகிறோம். திருமணத்துக்கும் அந்த சுக்கிரன் தான் சொல்கிறோம். காலபுருஷனோட 2ஆம் பாவம் 7ஆம் பாவம் தான் மாரகஸ்தானாதிபதி. அப்படிங்கும்போது ஒரு லக்னத்துக்கும் 2 7 தான் மாரகஸ்தானாதிபதி. நம்ம சரத்துக்கு ஸ்திரத்துக்கு உபயத்துக்கு நம்ம பிரிப்போம், அது வேறு விஷயம், அதை நம்ம இங்கே கொண்டு வர வேண்டாம். ஆனாலும் எப்போவுமே அஸ்ட்ராலஜர்ஸ் 2 7 மாரகஸ்தானாதிபதி அந்தந்த லக்னத்துக்கு உறுதியாக கருதுவாங்க, எல்லா லக்னக்காரங்களுக்குமே.
அப்படி இருக்கும்போது 2ங்கிறது மாங்கல்யம், 7ங்கிறது கலத்திரம். அப்போ அங்கேயே வந்துதா ஒரு விஷயத்தை நம்ம ஆப்போசிட் ஜெண்டர்கிட்ட டோட்டலாக நம்மளை இழந்து தான் திருமண வாழ்க்கையை வாழ போகிறோம் அப்படிங்கிறத முதல்ல இதே இண்டிகேட் பண்ணிடுச்சு. நான் எல்லா வீடியோவில் உங்கள்கிட்ட அடிக்கடி நான் சொல்கிறது அப்படி தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏக பொருத்தம், மேடு ஃபார் ஈச் அதர், இன்டிமேட் கப்பல், சோல் கம்பேனியன் அப்படின்னெல்லாம் நிஜமாவே ஒரு உப்பும் பருப்பும் கிடையாது. பெரியவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா 7ஆம் பொருத்தம்னு சொல்லிட்டு. 7ஆம் பொருத்தம் அப்படின்னா எந்த விதத்துலையுமே என்ன கருத்து ஒற்றுமைகள் இல்லாத பொருத்தம் தான் 7ஆம் பொருத்தம். ஒரு நட்சத்திரத்துக்கு இன்னொரு நட்சத்திரம் 7ஆம் நட்சத்திரமாக வந்துச்சுன்னா 2 பேருக்கு 7ஆம் பொருத்தம் போல் அதான் அண்ணனும் தம்பி இப்படி அடிச்சுக்கிறாங்க, அக்காலும் தம்பி இப்படி அடிச்சுக்கிறாங்க, அம்மாவும் பையனும் இப்படி அடிச்சுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அப்போ ஒவ்வொருத்தருமே கல்யாணம் பண்ணுறது 7ஆம் பாவத்தை தான். எந்த விதத்திலையும் கருத்து ஒற்றுமைகள் இருக்காத ஒரு ஆப்போசிட்டை தான் எல்லாருமே கல்யாணம் பண்ணிக்க போகிறது. ஆனாலும் எப்படி எனக்கு பிடிச்ச மாதிரியே அவன் இருக்கான், அவனுக்கு பிடிச்ச மாதிரியே நான் இருக்கேன் அப்படின்னு எப்படி ஒரு பெண்ணோ, எனக்கு பிடிச்ச மாதிரி தான் அவள் இருக்கா, அவளுக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கேன்னு எப்படி ஒரு ஆணோ ஃபீல் பண்ணுறாங்க? எல்லாமே இல்யூஷன். கல்யாணத்துக்கு முன்னால் வந்து நடிக்க வேண்டியிருக்கும். காதலிக்கும் போது ஒருத்தர் இம்ப்ரெஸ் பண்ணும்போது, ஒருத்தர் அட்ராக்ட் பண்ணும்போது நம்மளோட சுயத்தை இழக்க வேண்டியிருக்கும். அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும், அவங்கள அட்ராக்ட் பண்ணணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வந்துடும். அப்போ எல்லாருமே அவங்க சுயத்தை, அடையாளத்தை தொலைப்பாங்க, தைரியமாக தொலைப்பாங்க. ஆனால் கல்யாணம் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் சுயம் எந்திரிச்சிடும். இனி எங்கே போயிட முடியும், இனி எங்கே போயிட முடியும், நம்ம 2 தான் கமிட் ஆகிட்டோம் இல்லை, இவன் நினச்சாலும் ஓட முடியாது, இவன் நினச்சாலும் ஓட முடியாதுங்கிற ஒரு கமிட்மெண்ட் வரும்போது அந்த 4 சவத்துக்குள்ளே 2 பேரும் பல நாட்கள் இருக்கும்போது, பல மாதங்கள் இருக்கும்போது அவரவரின் சுயத்தன்மை வெளிப்படும். அப்போ தான் அடராமா நம்ம பார்த்த ஆள் வேறு, நம்ம பார்த்த பொண்ணு வேறு அப்படின்னு 2 பேருக்குமே ஷாக் ஆகும். கல்யாணத்துக்கு முன்னால் இந்த முகத்தை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு ஒரு ஆணும் பெண்ணும் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா எகெயின் சமூகத்துக்காக, பெற்றவங்களுக்காக, பிடிச்சிருக்குங்கிறதுக்காக, இல்லை எனக்கு மனசுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன், ஃபினான்ஷியல் வைஸு, ஃபேமிலி வைஸு, செக்ஷுவல் வைஸு, செக்யூரிட்டி வைஸ் எனக்கு எல்லாமே இது கம்ஃபர்டபுளான ஒரு பார்ட்னராக எனக்கு தோணுது, இல்லை கமிட் ஆகிட்டோம் தர்மத்துக்காக, நியாயத்துக்காக, சட்டத்துக்காக, உலகத்துக்காக, குடும்ப கௌரவத்துக்காக, பாரம்பரியத்துக்காக, அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறவங்க ஒரு 20%, 20 தான் கண்டிப்பாகவே. பாக்கி தான் லீகல் செப்பரேஷனோ இல்லை எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேருக்குள்ளே மனதளவுலையோ உடலளவுலையோ போய் விழுகிறது, ஒரு ஆறுதல் வெளியில் தேடிக்கிறது, இல்லை வேலை கிடச்சுன்னா இடமாற்றம் கிடச்சுன்னா சந்தோஷமாக அடராமா சாமி வாரத்துக்கு 4 நாள் வெளியில் எஸ்கேப்னு சொல்லி வேலை விஷயமா இடமாற்றம் ஏற்பட்டு கூட போயிட்டு அப்பப்போ வந்து கணவனோட மனைவியோட சேர்ந்து வாழ்கிறது. அப்போ இது எல்லாமே ஒரு கேமாக மாறிடும் ஆஃப்டர் மேரேஜ். அதனால தான் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் இன்டிமசி கப்பல், நானையும் புருஷன் இன்டிமசி கப்பல்னு யாராவது சொன்னாங்கடா, அது வயசானவங்களாக இருந்தாலும் என்ன சொல்லிடுவேன், இதில் யார் அடையாளத்தை தொலைச்சிங்கன்னு தான் நான் கண்டிப்பாக கேட்பேன். உங்களோட சுயத்தை தொலைத்து விட்டு அடுத்தவங்க குடும்பத்துக்காக, அவங்களுக்காகவே தங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டவங்க இருந்தால் மட்டும்தான் அந்த கப்பல் வந்து கம்ஃபர்டபுளான கப்பல். இந்த காலத்தில் அந்த சகிப்புத்தன்மை, நிதானம் நிச்சயமாகவே இல்லை. இது எவ்வளோ வீடியோ பேசினாலும் இது ஆணித்தரமாக மனசில் பதிய வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு வந்த ஜாதகம் இன்றைக்கி மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாமே கடகலக்கணும், சிம்மலக்கணும். எனக்கு ஒரே செகண்ட் எனக்கு தூக்கி வரி போட்டுரு, என்னடா இது பார்த்தா 1995 பார்ன், 1998 பார்ன், 2000 பார்ன் இப்படி தான் வராங்க. கடக லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியும் அஷ்டமாதிபதியும் சனி. சனி அப்படின்னாலே நமக்கு எல்லாத்துக்குமே சனி எந்த பாவாதிபதியோ எந்த லக்னத்துக்கு வந்தாலுமே சரி, அந்த பாவம் சம்பந்தமாக முதல்ல பொறுப்புகளை உணர செய்யும். உனக்கு அதுக்கண்டான பொறுப்பு இருக்கா, அதில் இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பற்றி நீ தெரிஞ்சுக்கிட்டியான்னு கேட்கும். நிதானத்தை கடைபிடிக்க சொல்லும், சகிப்புத்தன்மையை வளர்த்துக்க சொல்லும். தடை தாமதத்துக்கு அப்புறம் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிடும், ஆனால் அதுக்கப்புறமும் அதை தக்க வச்சுக்கிறதுக்கு நீ போராடணும்னு சொல்லும். சினிமா ஸ்டார் மாதிரி ஒரு ஹீரோ ஹீரோயின் ஸ்டேட்டஸ், வில்லன் ஸ்டேட்டஸை கொடுத்துட்றேன், அதை தக்க வச்சுக்கிறதுக்கு நீ காலம் முழுக்க மெனக்கிடணும்னு சொல்லும். பார்த்தீங்களா, அதுதான் சாட்டர்ன். மற்ற பிளானட்ஸ் போல இல்லை. அப்போது கடக லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியான இல்லறம், லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர், 8ஆம் பாவம் நம்ம அடுத்தவர்கள் குடும்பம், கணவன் குடும்பம் அல்லது மனைவி குடும்பம். மேஜர் டிரான்ஸ்ஃபார்மேஷன், வாழ்க்கையை புரட்டி போடுற ஒரு மாற்றம் ஆஃப்டர் மேரேஜ், அது வந்து சனி அதிபதி. சிம்மத்துக்கு எகெயின் 7ஆம் அதிபதி சனி. சிம்மத்தில் ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா கடகம் மாட்டிக்கும். சிம்மம் எப்படி தப்பிக்கும் அப்படின்னா அந்த 7ஆம் பாவம் அவங்களுக்கு கும்பமாக போயிடும். அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் யாரோ ஒருத்தர் ட்ராவலில் ஏற்பட்டுருவாங்க. 90% அந்த மாதிரி பிரயாணம் ஏற்பட்டுருது. இல்லை அவங்க 2 பேருமே ட்ராவல் பண்ணி வெளியூர்லாம் போக ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை ஒருத்தருக்கு வேலை மாற்றம் ஏற்பட்டு அலைச்சல் ஜாஸ்தி கொடுத்துரும். கும்பம் காலபுருஷோட ஒரிஜினல் 11ஆம் பாவம் ஹியூஜ் சோஷியல் நெட்ஒர்க்குங்கிறனால அவங்க வீட்டுக்குள்ளே போய் மண்டையை அதிகமாக ஸ்பவுஸ் உடச்சிக்க மாட்டாங்க. அவங்க கவனமெல்லாம் வெளியில் இருக்கும். இவங்க வேணால் பொறுமிக்குவாங்க, என் ஹஸ்பண்டுக்கோ என் ஒய்ஃபுக்கோ வீட்டுக்குள்ளே கவனம் செலுத்தவே டைம் இருக்குல்ல, எப்போ பாரு அவங்க வெளியில் இருக்காங்க அப்படின்னு. ஆனால் கடகத்துக்கு அப்படி கிடையாது.
7ஆம் அதிபதி மகரம், ரொட்டீன், என் வீடு, என் குடும்பம், என் உலகம், இதுதான் என் வீடு தான் என் உலகம், என் கணவன் வீடு தான் என் குடும்பம், என் மனைவி வீடு தான் என் குடும்பம்னு இருக்கிற 7ஆம் பாவமான மகரம். 8ஆம் பாவமான கும்பம். அவ 7ஆம் பாவம் மகரம் வந்துடுது பார்த்தீங்களா. கடகலக்கணக்காரங்க நார்மலாகவே உங்கள் பெண், எஸ்பெஷலி பெண்ணை பெற்ற தாய்மார்கள், தகப்பன்மார்கள், உங்கள் பெண்ணுக்கு கடக லக்னமோ கடகராசியோ இருக்குது அப்படின்னா உறுதியாக உங்கள் பொண்ணுக்கு திருமணத்தை பற்றின புரிதல் இருக்கா, முதல்ல அவங்களுக்கு அந்த சகிப்புத்தன்மையும் நிதானமும் பொறுமையும் இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் பெற்ற குழந்தைய பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா. அவங்க எப்படி ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிறாங்க, எப்படி ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, உங்களுக்கு இருக்கிற சகிப்புத்தன்மை நிதானமும் அந்த பொண்ணுக்கு இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் 15-18 வயசு வரைக்கும் பார்த்துருப்பீங்க. 18 வயசில் நீங்கள் ஒரு பொண்ணை போய் 18, 19, 20, 22, 23, 25க்குள்ளே நீங்கள் உங்கள் பெண்ணை, கடகலக்னக்கார பெண்ணையோ கடகராசி பெண்ணையோ திருமண வாழ்க்கையில் இண்டல்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா பல கோடி தடவை யோசிச்சுக்கோங்க. ஜோசியர் சொல்கிறத விட உங்களுக்கு தெரியும் உங்கள் பொண்ணை பற்றி. இது ஆணுக்குமே பொருந்தும். ஆனாலும் நம்ம தர்மப்படி பார்த்திங்கன்னா ஆணுக்கு ஒரு சட்டம் பெண்ணுக்கு ஒரு சட்டம் தானே. அது இன்னும் ஒரு 50% மாறலை தானே. ஆனாலும் ஆணுக்கும் இது பொருந்தும். ஆனாலும் இது பெண்ணை பெற்ற தாய்மார்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. அந்த நிதானமும் சகிப்புத்தன்மையும் என் பொண்ணுக்கிட்ட கண்டிப்பாக இருக்குது. என் பொண்ணு என் வீட்டில் எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறா, என்னோடய கணவன் சைட்லேயோ என்னோட சைட்லேயோ பெரியவங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுது, அக்கம் பக்கம் சொந்தக்காரங்களை பங்காளி தாயாதிகளெல்லாம் என் பொண்ணு ஏற்றுக்கிறா, அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறா, அவங்களோட உண்மையான முகம் எப்படி இருந்தாலுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, மற்றவங்களுக்காக இவ தன்னோட லைஃப்பை மாற்றிக்கிறா, தன்னோட பேட்டர்னை மாற்றிக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு உறுதியாக பட்டால் மட்டும்தான் நீங்கள் 20 வயசுலாம் ஜாதகத்தை எடுக்கணும். கேரஸ் தான் சொல்லுவார், கபில் ரெட் சார் தான் சொல்லுவார், 29 இல்லாமல் கடகலக்னத்தை மேரேஜில் இண்டல்ஜ் பண்ணுறதுக்கு சம்மதிக்காதீங்கன்றவர். சொல்லிடுங்கன்னு சொல்லுவார். லெட் தம் ஹேவ் தட் மெச்சூரிட்டி ஆஃப்டர் 29. கேரஸோட வீடியோ பார்த்தாங்க நிறைய பேருக்கு இது புரிஞ்சிருக்கும். அவரோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு. இது வந்து அவரோட எல்கேஜி லெசன் மாதிரி அவரோட வகுப்பில் படிக்கிறவங்களுக்கு. அப்போ இதை ரொம்ப உணர்ந்துட்டு அதுக்கப்புறமா உங்கள் பெண்ணுக்கு ஜாதகத்தை எடுங்க. அதுவும் இந்த விஷயத்தெல்லாம் புரிய வச்சுட்டு, திருமணங்கிறதா சாதாரண விஷயம் இல்லை, நம்ம அடையாளத்தையே தொலைக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் புரிஞ்சுட்டு இன்னொருத்தருக்காக நம்மளை நாமே மாற்றிக்கிறோம், அடுத்தவங்களுக்காக நம்ம வாழ போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் புரிய வைங்க. புரிய வச்சுட்டு அதுக்கெல்லாம் அவங்க மென்டலி ரெடியாக இருக்காங்கிற பட்சத்தில் தான் நீங்கள் ஜாதகத்தையே எடுக்கணும். அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணுங்கள், சனி புரிய வைக்கும். எல்லாருக்கும் கல்யாணமாகி போகிறதவங்க பார்ப்பாங்க. அப்போது நம்மளும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுமோ, நம்மளும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுமோ, நம்ம இந்த மாதிரி நடந்துக்கணுமோன்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கிட்டோம். அப்படி இல்லைன்னா நிஜமாவே சொல்கிறாங்க, சத்தியமாக 38 வயசு வரைக்கும் சனி பாடம் எடுக்கும். ஆனால் அந்த பாடத்துக்கு அப்புறம் மெச்சூர் ஆயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் 38-40 வயசு வரைக்கும் சனி எடுத்த பாடத்தை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க மெச்சூர் ஆகிட்டு லைஃப்பை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவங்க புரிதலோட திருமண வாழ்க்கைக்குள்ளே இறங்கட்டும். இது சிம்மத்துக்கும் ஒரு 75% பொருந்தும். ஆனால் சிம்மத்துக்கு நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு ப்ளஸ் என்னென்னா, தெய்வாதீனமாக வேலை விஷயமா அங்கே இங்கேன்னு பிரிஞ்சு போவாங்க. பார்த்தீங்களா, என்னால் மாடுலேஷனை கம்மி பண்ண முடிய மாட்டேங்குது. டாக்டர் சொல்கிறது அடிவயத்துலேருந்து பேசாதீங்க, த்ரோட்லேருந்து பேசுங்க அப்படின்னு. அது 20 வருஷமாக பாடம் எடுத்துகிட்டே இருந்ததா. இந்த ஸ்கூல்லலாம் இருக்கும்போது விசிட்டிங் வருவாங்க இல்லைங்களா, செக் பண்ணுறதுக்கு பிரின்சிபல். அப்போ என் கிளாஸ் தாண்டி போகும்போது மட்டும் நிற்க மாட்டாங்க. நான் ஹிந்தி டீச்சர் தானே, என் கிளாஸ் தாண்டும் போது மட்டும் பிரின்சிபல் இன்னும் அப்சர்வ் பண்ண மாட்டாங்க. எனக்கா வைத்தறிச்சல இருக்கும். நம்ம எவ்வளோ நல்ல உசுறு கொடுத்து கிளாஸ் எடுக்கிறோம், குழந்தைங்க எப்படி என் கிளாஸில் என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் ஏன் என் கிளாஸ் மட்டும் நிற்க வேண்டாம்? ஓப்பனாக ஒரு தடவை கேட்டேன், ஏன் மேம் என் கிளாஸில் மட்டும் இருக்க மாட்டேங்கன்னா, நீ அங்கே வகுப்பு எடுத்தால் அடுத்த வேறண்டால கேட்குது, நின்று வேறு என்ன கேட்க வேண்டியிருக்கு, நான் உன்னோட சவுண்டை ஆஃப் பண்ணிவிட்டு நான் இந்த காது வழியாக தான் இவங்க பேசுகிறத கேட்க வேண்டியிருக்கு அப்படின்னு. அதனால தான் இந்த வாய்ஸ் இவ்வளோ எனக்கு ஸ்ட்ரெயின் ஆனது. அது தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை. இப்போ கூட ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன் பாருங்கள். எங்கள் அம்மா என் பையெல்லாம் பீரோவில் ஒட்ட வச்சுருக்காங்க. என்ன ஒட்ட வச்சுருக்காங்கன்னா, மெதுவாக பேசவும், நீ மெதுவாக பேசினாலே கிளையண்ட்டுக்கு ரொம்ப அழுத்தமாக கேட்கும், கீப் காம் அண்ட் லோயர் த வால்யூம் ப்ளீஸ். நான் அதை விட ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். தொட்டில் பழக்கம் தானே, அது சுடுகாடு வரை செல்லும். மாற்றிக்க பார்க்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த பாயிண்ட்டை கண்டிப்பாக மனசில் வச்சுக்கோங்க. அதனால் அவசரப்பட்டு ஒரு 22-23 வயசுலாம் கடகலக்னக்காரங்க பெற்ற தாய்மார்கள் ஜாதகத்தை தூக்கிட்டு டப்புன்னு பொருத்தம் பார்க்குறதுக்கெலாம் எடுத்துகிட்டு வராதிங்க, எடுத்துகிட்டு போகாதீங்க ஜோசியர்கிட்ட. அந்த பொறுமை நிதானம் பொண்ணுக்கிட்ட இருக்குன்னு உங்களுக்கு முதல்ல உறுதியாக பட்டுருச்சுன்னா மட்டும் ஜாதகத்தை எடுங்க. ஆனாலும் பிஃபோர் 24 or 25 நெவர் அட்வைசபிள். ஒரு 10ல் 1 சர்வே ஆகலாம். நான் சொன்ன மாதிரி அடையாளத்தை தொலைச்சி விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையோடு இருக்கிறவங்க கடகராசி கடகலக்னக்காரங்க. மற்றவங்களாம் போதும் ஆயிரவங்க வாழ்க்கையை அந்த கடலை கடக்கிறதுக்குள்ளே, சம்சார சாகரத்தை கடக்கிறதுக்குள்ளே. எதுக்கு அந்த மாதிரி ஒரு த்ரெட்டனான ஒரு ஸ்ட்ரகிளான லைஃப்குள்ளே அழகாக என்ஜாய் பண்ணி அனுபவித்து வாழ வேண்டிய வாழ்க்கை ஏன் இப்போ எந்த மாதிரி ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணியே நான் வாழ்கிற மாதிரி நான் வாழவே இல்லையேன்னு எதுக்கு அவங்கள சொல்ல வைக்கணும்? வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தானே.
மனித பிறவி எடுத்திருக்கிறது. அதனால் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க, யோசிங்க. இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற கப்பல் பெரியவங்களாக இருந்தால் நிஜமாவே ஆல்வேஸ் சல்யூட் டு யூ. ஒரு முன்னுதாரணமாக தான் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் இருந்த மாதிரி எங்கள் ஜென்ரேஷனால் சகிப்புத்தன்மையோடு இருக்க முடியும். எங்களுக்கு கீழே இருக்கிற ஜென்ரேஷனால் அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணி அடுத்தவங்களுக்காக லைஃப் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிறது எந்தளவுக்கு இனி உள்ள காலகட்டங்களில் பாசிபிள்னு தெரியல. இன்னொரு விஷயம், எனக்கு இந்த உலக ஜோதிடமெல்லாம் தெரியாது. கிரிக்கெட் ஜோதிடம், சினிமா ஜோதிடம், இயற்கை பேரழிவுகள் இதெல்லாம் எனக்கு நிச்சயமாகவே நான் அதுக்குள்ளே போய்க்கவே மாட்டேன். தனிமனித அஸ்ட்ராலஜர் நான். இதில் முக்கியமாக நான் உங்களுக்கு இப்போது பாயிண்ட் அவுட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, விருச்சிகத்தில் இத்தனை கிரகம் நல்ல வேலை வைக்கும்போது ஞாபகத்துக்கு வந்துருச்சு. காலபுருஷோட ஒரிஜினல் 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியான புதன், எதிரி, நோய், கடன், வம்பு வழக்கு, பஞ்சாயத்து, கோர்ட்டு கேஸுங்கிற புதன் விருச்சிகத்தில். புதன் இன்னும் சீக்கிரம் போயிடும். இன்னும் ஒரு கொஞ்சம் நாளைக்கு தான், இன்னொரு 1 வீக் தான் வச்சுக்கோங்களேன், போயிடும். ஆனால் 2 மரகாதிபதி காலபுருஷோட ஒரிஜினல் அஷ்டமத்தில் செவ்வாய், கூட கேது இருக்குது. அது இன்னும் ஒரு 40 டேஸுக்கு பக்கமே நிச்சயமாக அந்த இடத்துல செவ்வாய் லாங் டைம் தான். கொஞ்சம் அடுத்த ஒரு 30-40 நாள் வரைக்கும், ஏன்னா கேது ஏப்ரல் வரைக்கும் இருக்குங்களா. செவ்வாய் நெக்ஸ்ட் ஒரு 1.5 மாதம் வரைக்குமே பூமி விஷயமாக ஹேண்டில் பண்ணுறவங்க, திருமண விஷயமாக ஹேண்டில் பண்ணுறவங்க, வண்டி வாகனங்கள், மெஷின்ஸை ஹேண்டில் பண்ணுறவங்க, நெருப்பில் வேலை செய்கிறவங்க, ஷார்ப் எக்யூப்மெண்ட்ஸை வேலை பண்ணுறவங்கள கொஞ்சம் கவனம். எந்தளவுக்கு செவ்வாய்க்கேதுவும் செவ்வாறாகவும் ப்ளஸ்ஸோ அந்தளவுக்கு மைனஸ். செவ்வாய்க்கேதுலன்னு சர்ஜரி கிடையாது, பெரிய பெரிய ஆய்வுகள் எல்லாம் கிடையாது, மைக்ரோஸ்கோப் விஷயங்கள்லாம் கிடையாது, நுண்ணி விஷயங்களெல்லாம் ஆராய முடியாது. செவ்வாறாகவும் இல்லாமல் பெரிய பெரிய சேட்டலைட்டெல்லாம் கிடையாது, அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் கிடையாது, நேனோ டெக்னாலஜிலாம் கிடையாது. அதனாலும் இதோட எக்ஸ்ட்ரீம் மைனஸும் இருக்குது. கோபத்தையோ நிதானத்தை இழக்க வைக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்களும் மாங்கல்ய தடையை கொடுக்கறதெல்லாமும் இந்த செவ்வாய்க்கேது கன்ஜங்ஷன் தான். அதனால் இந்த பூமி வாகனம் விஷயங்களில் இறங்குறவங்க, திருமண வாழ்க்கையில் இறங்குறவங்க மட்டும் ஒரு 40 டேஸ் கியரை லோ பண்ணிவிட்டு ஸ்லோ பண்ணிவிட்டு ஸ்டெப் பேக், பொறுமை. ஒரு 40 நாளில் ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. ஒரு 45 டேஸ் 50 டேஸ் கழித்து நீங்கள் அதுக்கப்புறம் மூவ் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் செவ்வாய் அக்யூரேட்டாக எப்போ போகும் தெரியணும் அப்படின்னா, ஜனவரி 10க்கு எங்கே இருக்கும், 2022 2022. ஏன்னா இப்போ தான் நான் டக்குனு ஞாபகத்துக்கு வந்துச்சு, அதை மட்டும் சொல்லிவிட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஜனவரிலையுமே இங்கே தான்ப்பா இருக்குது. ஜனவரி 10 வரைக்குமே செவ்வாய் விருச்சிகத்தில் தான் இருக்குது. 11, 12, 13, 14, 15, ஜனவரி ஒரு 17 வரைக்குமே வச்சுக்கோங்களேன். ஜனவரி 15 வரைக்கும் ஓகே. ஜனவரி 15 வரைக்குமே எந்த ஒரு விஷயத்துலையும் இன்வால்வ் ஆக வேண்டாம். பர்சனல் லைஃப், கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பில் கவனம். புதுசாக மாங்கல்யத்தில் கமிட் ஆகிக்க வேண்டாம். புதுசாக ரிலேஷன்ஷிப்பில் கமிட் ஆகிக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. பூமி பதிவும் போதோ, பூமி சூஸ் பண்ணும்போதோ, வீடு ஓகே பண்ணும்போதோ, வீடை கட்ட ஆரம்பிக்கிறதுக்கோ, ப்ளஸ் வாகனங்கள் இயக்கிறது, மிஷினை இயக்கிறது, நெருப்புடன் வேலை செய்கிறது, ஷார்ப் எக்யூப்மெண்ட்ஸோடு இருக்கிறது, பெட்ஸ் எஸ்பெஷலி வளர்ப்பு பிராணிகள் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. எல்லாமே கவனம் அப்படின்னா நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். நிதானம்னு சொல்லிட்டேன். அதுக்காக இதெல்லாம் பண்ணவே கூடாதுன்னு அவசியம் இல்லை. வேறு கட்டாயத்தின் பேரில் பண்ணலாம். இப்போ எனக்கே ரெஜிஸ்ட்ரேஷன் இதில் இந்த டைமில் தான் நடக்க போகுது. நம்மளோட ஜாதகத்தில் கொடுப்பனி அப்படி தான் இருந்ததுமோ அது மாற்ற முடியாது. அப்போ நிதானம் தேவை. டப்புன்னு முடிவெடுக்கக்கூடாது, அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். Astro Brindha again from Coimbatore. Stay blessed always. Universe always has your back.